ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம மீன் குழம்புல நாள் வச்ச மீன் குழம்புல முட்டை வேக வச்சு போட்டு நான் காட்டியிருக்கேன். இந்த தாட்டி நம்ம நேற்று வச்ச மீன் குழம்புல முட்டை உடச்சி ஊற்றி எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுப்பை நம்ம பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் நம்ம இந்த மீன் குழம்பெல்லாம் இந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்பெல்லாம் இதில் ஊற்றியாச்சு. இதில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையெல்லாம் இதில் ஊற்றிக்கலாம். திறந்து பார்க்கலாம். முட்டையெல்லாம் பாருங்கள், இப்படி வெந்துருச்சு. இப்போ முட்டையெல்லாம் நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான முட்டை மீன் குழம்பு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம முக்கோண சப்பாத்தி செய்கிறோம். அதுக்கு இப்படி தட்டிட்டு எண்ணெய் இப்படி மடக்கிக்கலாம். இங்கே கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இப்படி மடக்கிக்கலாம். மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். அடுத்து சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். திருப்பி போட்டு இப்போ எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா எப்படி எலும்பி வருது. லேயராக நம்மளுக்கு முக்கான சப்பாத்தி ரெடி. அடுத்து சப்பாத்தி போட்டுக்கலாம். சுட்ட சப்பாத்தி லேயராக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வச்சுக்கலாம். குழம்ப முட்டையோடு எடுத்து ஊற்றிக்கலாம். சூப்பரான முட்டை மீன் குழம்பு ரெடிங்க. முதல் நாள் மீன் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது நாள் வெறும் குழம்பு இருந்துச்சுன்னா இப்படி முட்டை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்